குழந்தையே, இன்று இந்த அப்பன் சரியான நேரத்தில்தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான கெட்ட நேரம், உன்னை விட்டு விலகும் நேரம் ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தில்தான் உன் அப்பன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமான நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் பெரிதென்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் உண்மை என்னவென்றால், நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருப்பதெல்லாம் அத்தனை பெரிய கஷ்டமே கிடையாது. ஏனென்றால் இதைவிட பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதது போல நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இங்கு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அப்பன் என்ன இப்படி சொல்லிவிட்டார்? நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்ததை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கஷ்டமே இல்லை என்று அத்தனை சுலபமாக அப்பன் சொல்லிவிட்டாரே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உண்மைதான். உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல முடியும். நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு உண்மையானது. ஏனென்றால் என் பிள்ளையே, நீ இப்பொழுது நல்லபடியாகத்தான் இருக்கின்றாய். அப்படி எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய சூழ்நிலைதான் இருக்கின்றது. இந்த கஷ்டம் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டு விரட்டியடிக்கவில்லை என்றால் சோதனைகளை கொடுத்ததே தவிர ஒருபோதும் உன்னை வேதனைக்கு ஆளாக்கவில்லை. ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற மன வலிமை அத்தனை பெரிதல்லவா? என் தங்கமே, இந்த அப்பனை காணும் பொழுது உனக்குள் என்ன விஷயம் முதலில் தோன்றுகிறது? நம் பாதுகாப்பாக இருக்கின்றோம், நம் மக்கள் நமக்கு துணையாக நிற்கின்றார்கள் என்றுதானே இந்த எண்ணம் தானே உன் வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டத்தை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு உன் அப்பன் எனக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார், அப்பன் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்று நீ சொல்லிப்பார். நீ சொல்கின்ற அந்த வார்த்தையில் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் அருகில் வராமல் ஓடிவிடும். என் பிள்ளையே, இந்த அப்பன் யார் நல்லதை நினைத்து என்னிடத்தில் நல்லதற்காக வருகின்றார்களோ அவர்கள் கேட்பதை விட அதிகமாக அள்ளி கொடுப்பேன். மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைத்து என்னை தேடி வருகின்றவர்களோடு அவர்கள் எதிர்பார்க்காத கஷ்டங்களை அவர்கள் கொடுத்து விடுவேன். அன்பு கொண்டு என்னை தேடி வருபவர்களுக்கு அத்தனை பெரிதாக எல்லாவற்றையும் கொடுத்து, யாரெல்லாம் மனதிற்குள் வஞ்சக எண்ணங்களோடு என்னை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு உற்றார்கள் எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் இருந்து தவறாக நடக்கிறது. அவர்களின் சூழ்நிலைகள் இந்த அப்பன் தவறு செய்கின்றார்கள் எல்லாம் மன்னித்து விடமாட்டார். எல்லாவற்றிலும் உனக்காக எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு வருபவர்கள் மட்டுமே அப்பன் அவர்களை நல்லபடியாக கவனிப்பேன். ஆனால் இது போன்ற வஞ்சக எண்ணம் சூழ்ச்சிகள் கொண்டு நிறைந்த இந்த மனிதர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு வருகிறார்கள் என்றால் யாரையும் இந்த அப்பன் பொறுப்பாக எடுத்து கொள்ள மாட்டேன். எனக்கு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ன எண்ணங்களை மனதுக்குள் வைத்து கொண்டு வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டறிய முடியும். அதனால் என் அருகில் நெருங்கிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் மனதுக்குள் எந்த ஒரு வஞ்சக எண்ணங்களும் இல்லாமல் தெளிவாக என் அருகில் வர வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களோடு என்னை நெருங்கிவிட்டு அதற்கு பிறகு ஐயோ எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று அழுது புலம்புவதையெல்லாம் எந்த பலனும் கிடையாது. ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கு நடக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்களை நீ பெறப்போகின்றாய் என்று அர்த்தம். நீ பாதுகாப்போடு அரவணைப்போடு இந்த அப்பனை அருகில் இருக்கின்றாய் என்று அர்த்தம். என் பிள்ளையின் வாழ்க்கை கெடுப்பது உனக்கு
கஷ்டம் என்றால் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து எதுவுமே இல்லை என்று நீர்கதியாக நிற்பவர்களைக் கண்டு என் தங்கம் எல்லாம் ஒரு நாள் உனக்கு சரியாகும். உனக்கென்று ஆறுதலுக்கு நிச்சயமாக நான் யாராவதை துணையாக அனுப்பி வைப்பேன். இப்படியெல்லாம் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை பார்த்து நீ வேதனைப்படுகின்றாய், துன்பப்படுகின்றாய் என்றாய். எதுவுமே இல்லாமல் எத்தனையோ பேர் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்பனுக்கு எத்தனையோ அளவு கஷ்டத்தை அவர்கள் அதிகமாக அனுபவிக்கின்றார் என்பது எனக்கு தெரியும் அல்லவா? அதனால் என் குழந்தையே, உனக்கான நல்ல துணையை, உனக்கான நல்ல உறுதுணையான அன்பினை உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்றும் யாராவது துணையாக அனுப்பி வைப்பேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அதையும் நீ தேட மாட்டாய். எனக்கு ஏன் நண்பர் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு உன் மனதை நீ ஆறுதல் படுத்தி கொள்வாய். உன்னை நான் எப்படி உணர்வது? உன்னை உணர்ந்து கொள்வதற்கான வழி என்னவென்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? நீ பெரிதாக செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். மனதில் உண்மை முழுமையாக இருக்க வேண்டும். யாருக்குமே கெடுதல் செய்தது நல்ல எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். யார் வாழ்க்கையும் கெடுக்க துளியளவு கூட நினைக்கக்கூடாது உணர்வுகள் உனக்குள் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நீ முடிக்கும் முன்பே நான் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். இத்தனை எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கு இந்த அப்பன் மிகவும் விரைவாக இப்பொழுது தெரிந்துவிடும். ஏதோ ஒரு வகையில் நான் இருப்பதை அவருக்கு உணர்த்தி விடுவேன். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் என்னை உணர்கின்ற தகுதி இருக்கின்றது. மனதுக்குள் நல்ல எண்ணங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. என் பிள்ளையே, நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த அப்பன் உணர்த்து விடுவார்கள் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, என்னுடைய அன்பு உனக்கு என்றும் இருக்கின்றது என்பதை முதலில் நீ உன் மனதுக்குள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என்னை அழைத்தாலும் ஒருபோதும் நான் உன்னிடத்தில் வரமாட்டேன் என்று சொல்லி மறுக்க மாட்டேன். என் பிள்ளை, நல்லது நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனென்றால் என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இருந்தாலும் அதையும் மீறிய கஷ்டங்கள் உனக்கு வராமல் உன் அப்பன் நான் அதிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் குறைவுதான். ஏனென்றால் ஒருவர் இப்பொழுது செய்கின்ற பிரச்சனைக்கும் கஷ்டத்திற்கும், இப்பொழுது செய்கின்ற தவறுகளுக்கும் அப்பொழுதே இந்த அப்பன் தண்டனை வழங்கிவிட்டார் என்றால் அந்த தண்டனை குறைவாகத்தானே இருக்கும். அதனை கண்டும் காணாமல் இருப்பது போல் அப்பன் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதன் பிறகு அதனுடைய விளைவு மிக பெரியதாக இருக்கும் அல்லவா? அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. ஏன்? இவர்கள் நன்றாகத்தான் இருக்கின்றார்களே. இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்கவில்லையே என்பது போன்றுதான் உங்களுக்கு தோன்றும். ஆனால் என் குழந்தையே, எல்லாவற்றையும் கண்டு கொண்டு இருக்கின்ற இந்த அப்பனுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு நன்றாக புரியும். அதனால் என் குழந்தையே, யாருக்கும் இவர் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் நீ நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக வந்து முடிந்துவிடும் அல்லவா? ஏனென்றால் அவர்களுக்கு நீ செய்கின்ற தவறுகள் எல்லாம், அவருக்கு நீ செய்கின்ற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஒரு தீய சக்தியால் உனக்கு முழுமையாக
அப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து தர முடியும் என்கின்றதை, அந்த தீய எண்ணங்களை உனக்குள் விதைத்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருவருக்கு தவறான எண்ணத்தில் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருந்தாய் என்றால், இல்லை என்றால் ஏதாவது அவரை தவறாக நினைத்து கொண்டிருந்தாயானால், அதனுடைய பின் விளைவு, அதற்கான கெட்ட சக்திகள் எல்லாம் உன் அருகில் வந்து உன்னை நெருங்கிவிடும் அல்லவா? அதனால் உன்னிடத்தில் அதையெல்லாம் நெருங்காதவாறு உன் அப்பன் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சூழ்ச்சிக்குள்ளும் என் பிள்ளை சிக்கிவிடக்கூடாது என்பதை நான் உறுதியாக இருக்கின்றேன் அல்லவா? அப்பொழுது என் பிள்ளை, நீ அதில் கவனமாகத்தானே இருக்க வேண்டும். அப்பன் நம்மை பார்த்து கொள்கிறார் என்றால், நாம் அதற்கான எல்லாவற்றையும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஏற்றது போல நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லவா? எந்த ஒரு பிரச்சனையிலும் நம் அப்பன் நம்மை காப்பாற்ற வருகிறார் என்றால், அந்த அளவிற்கு நம் அப்பன் நம் மீது பாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கிறார் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அப்பன் எப்பொழுதும் முன்னோடு அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதனை கெடுக்கும் விதமாக யாராவது எதையாவது செய்தால் அப்பன் பொறுத்து கொள்ள முடியாது அல்லவா? அதே பட்சத்தில் நீயும் அதற்கு உகந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ ஏதாவது ஒரு தவறை செய்து விட்ட பிறகு அப்பனிடத்தில் இருந்து நீ எப்படி அவரிடத்தில் உனக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் எந்நாளும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். இந்த அப்பனை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் அப்பன் மீது நம்பிக்கையாக அன்பாக இரு. உனக்கான எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.